पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம் கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் 16வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். 16வது சூத்திரம் ஆரம்பித்தாலும் 15வது சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3 விதமான சித்தாந்தங்களை பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். சாங்கியம் யோகம் ஒரு கேட்டகரி ஆக்கிருங்க. அதுக்கப்புறம் வேதாந்தம் ஒரு கேட்டகரியில் வச்சுங்க. அதுக்கப்புறம் க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் ஒரு கேட்டகரி. 3 கேட்டகரியில் வச்சுங்க. இதில் க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞான பேரே க்ஷணிக்க விஞ்ஞானவாதம். இது பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ அனுபவத்திலிருந்து அவங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சித்தாந்தத்தை எழுதுறதெல்லாம் பிரத்யக்ஷ வாதத்தை வச்சுக்கிட்டு எழுதுறது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? தூக்கத்தில் தெரிஞ்சுதா? அப்போ ஜாகிரதத்தில் எது வேக்கப்பானோன்னு உங்களுக்கு தெரியுது? புத்தி விருத்தி வேக்கப்பானோன்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நான் இருக்கேன்னு தெரியறதே பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியினால தான் தெரியுது. சரி, இந்த க்ஷணிக்க விஞ்ஞானவாதத்தில் புத்தி விருத்திக்கு அந்நியமாக ஆத்மான்னு ஒன்று இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுங்க. நான் இருக்கேன் அப்படின்னாவே என்னோட அவேர்னஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், புத்தி விருத்தின்னு ஒன்று இருந்தால் தான், புத்தி வேக்கப்பானாதான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஒரு கோமாவில் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா தான் இருக்கேன்னு அவருக்கு தெரியறது இல்லை. கோமாவில் போயிட்டாலோ இல்லை மூர்ச்சா அவஸ்தா போயிட்டாவோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்துலேயோ தான் இருக்கேன்றது பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா புத்தி விருத்தி கண்டிப்பாக இருக்கணும் நான் இருக்கேன் அப்படின்னு தெரியறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புத்தி விருத்தியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷணிக்கம். அந்த புத்தி விருத்தின்றது தோன்றி தோன்றி மறைகிறது. ஒவ்வொரு தாட்டும் தனித்தனி. அப்போ ஒரு தாட்டு தோன்றும் போதே அந்த தாட்டு தான் ஆத்மாவாக இருக்குது. அந்த தாட்டு தான் ஆத்மாவாக இருக்குது, நானாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விருத்தி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா ஒரு நாமரூபமாகவும் அது பரிணமிக்குது. அப்போ க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானம் சொல்லக்கூடிய க்ஷணிக்கம்னா தோன்றி மறையக்கூடிய ஒன்று, ஒரு தாட்டு. அந்த தாட்டு தான் விஷயம். அந்த தாட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆத்மா. அந்த தாட்டு பார்த்தீங்கன்னா தோன்றி தோன்றி மறையிறது. தோன்றி தோன்றி மறையும் போது கடல் அலை மாதிரி தோன்றி தோன்றி மறைஞ்சதுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிரவிற்த்தி விஞ்ஞானம். அந்த பேஸ் ஒன்று இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேஸில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர். இந்த 2 விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது அவங்களோட மதம். அப்போ ஆத்மா தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, வஸ்துக்கள் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்துக்கு அந்நியமாக உலகமானது வெளியில் இல்லை. க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகளுக்கு என்னது? உலகமானது வெளியில் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஷ்டாந்தம் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கார். 15வது சூத்திரத்தோட பாஷ்யத்தில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா
எப்படி நம்ம சொப்பனத்துல பாக்குறோமோ அது மாதிரி 14வது சூத்திரத்திலேயே சொல்லிட்டார். 14, 13 எல்லாம் கூட சொல்லியாச்சு. சொப்பனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு அந்நியமா அங்க சொப்பனத்துல வேற அர்த்த சூன்யம், வேற எந்த வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்லவே இல்லை. ஆனா நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம்ல, சொப்பனத்துல எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப சொப்பனத்துல நம்ம காட்சிகளை பாக்குறதுக்கு வெளியில ஒரு காட்சிகள் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இண்டிபெண்டா மனசு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களையும் பார்க்குது. சேம் அதேதான் இப்ப ஜாகிரத அவஸ்தைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இங்கேயும் கூட வஸ்துக்கள் வெளியில இல்ல, வஸ்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்துல தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது, வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது. விஸ்வம் தர்ப்பண துஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவ உத்போத். மாயையா பகிரிவ உத்போத், வெளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில உலகம் இல்லை. விஞ்ஞானத்துக்கு அந்நியமா ஆத்மாவும் இல்லை, விஞ்ஞானத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா உலகமும் இல்லை. சர்வம் விஞ்ஞான மாத்திரம் தான் அப்படின்னு விஞ்ஞானவாதத்தை மதத்துக்கு உரமா வச்சிருங்க. இப்ப வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்தை விட்டு சாங்கியத்துக்கு வந்துருக்கு. சாங்கியர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சத்தியம் இருக்கு, ஒத்துக்கிறாங்க. ஒண்ணு புருஷன்ற ஆத்மாவும் சத்தியம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதின்னு சொல்லுவாங்க, மாயான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. சாங்கியத்திலையும் யோகத்திலையும் பிரகிருதி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நித்தியம். அப்ப அந்த நித்தியமானது வந்து பாத்தீங்கன்னா என்னவா பரிணமிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெகத்தா பரிணமிச்சிருக்கு, பூத்த இந்திரிய ஆத்மகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்களாவும் வெளியில இருக்கிறதெல்லாம் பஞ்சபூத்தம், தேகம் பஞ்சபூத்தங்கள், பஞ்சபூத்தங்களால் ஆன லோகம் இதுவும் நித்தியம். கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களா இருந்து இருக்கிறதும் நித்தியம், இந்திரியங்களும் நித்தியம். ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 தத்துவத்துல வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்ற ஆத்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம், 2 நித்தியம் அவங்களதுல. இப்ப அதனால்தான் வந்து சூத்திரம் பண்ணும் போதே சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அனஷ்டம் கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அப்படி அனஷ்டம் சாதாரணம் சாதாரணத்துவாத் அப்படின்னு சூத்திரம் பண்ணிட்டாங்க. கிருதார்த்தம்னா யாரு தான் 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 தான்ல நின்னானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் இல்லாம போயிடுது, அவனுக்கு வந்து நஷ்டமாயிடுது மாயா பிரகிருதி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நிறைய ஜீவன் முக்தர்கள் வந்தாங்க போயிட்டாங்க, அவங்க லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ரமணர் சொல்றது ரொம்ப கிளியரா சொல்ற, உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றார் சர்வம் பிரம்மமயம் சொல்லிட்டாரு, உலகம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா 100% சொல்றாரு இதெல்லாம் சொப்பன மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அப்ப பெரிய ஞானி புருஷர்களுக்கெல்லாம் உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு இப்ப நம்மலாம் பாக்குறோம்ல, நம்மலாம் உலகம் இருக்குல்ல, ஆமா சம்சாரம் இருக்கு, உலகம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய மதத்தோட ஆட்களும் அதே தான் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இருக்கு அப்படின்னா இந்த மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதின்றது நித்திய வஸ்து, இருந்துகிட்டே இருக்கும். ஆத்மாவும் நித்தியம், பிரகிருதியும் நித்தியம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வெளியில வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னு சாங்கிய மதத்துல கேட்டீங்கன்னா, சாங்கிய மதத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க வெளியில உலகம் என்று ஒன்று நிச்சயமா இருக்கு. இந்த உலகம் எப்படிப்பட்டது? பாஞ்ச பௌத்திகம். பாஞ்ச பௌத்திகம் எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா இதுலயும் குணாத்மானக, குணத்தோட சுரூபம் இது பரிணமிச்சு இந்த உலகமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில உலகம் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய மதம். வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் சொல்லுது வெளியில உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு, வேதாந்தமும் சொல்லுது. வேதாந்தம் சொல்றது ரொம்ப இதா இருக்கு, உலகம் வெளியிலையும் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தோற்றமாத்திரமா மாயாவா இருக்கு. அப்ப காணல் ஜலம் தெரியுதா அப்படின்னா ஞானம் வந்ததுக்கு பிறகு கூட நமக்கு காணல் ஜலம் தெரியுது இல்ல, பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு கூட காணல் ஜலம் தெரியுதா? ஆமா தெரியுது. ஆனா நமக்கு என்ன அறிவு வந்துச்சு? அது வந்து தோற்றமாத்திரம் அப்படின்னு அறிவு வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வெளியில இருக்கா அப்படின்னா வேதாந்திகள் சொல்றோம் உலகம் இருக்கு, ஆனா வாஸ்தவம் இல்லை, மாயா கல்பிதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஏன் வெளியில இருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பாஹ்யாபியந்தரோ ஹெஜக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு பிருகதாரண்யத்துல.
இந்த பிரம்ம தத்துவம் எங்க இருக்குன்னா உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. அப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிரம்மம் தான். அந்த பிரம்மத்துக்கு மேல மாயா என்ன பண்ணுது, நாமரூபத்தை காட்டுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பிரம்மத்தை மறைச்சுக்கிட்டு நாமரூபம் இருக்கு. நாமரூபம் தோற்ற மாத்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர பிரம்மம் இருக்கு அப்படின்னு வேதாந்திகள் சொல்றோம். அப்போ வேதாந்திகளுக்கும் சாங்கியர்களுக்கும் என்ன டிஃபரெண்ட்? வேதாந்திகள் தோற்ற மாத்திரம் அப்படின்னு வெறும் இல்யூஷன் அப்படின்னு வெளியில இருக்க லோகத்தை சொல்றோம். ஆனா சாங்கியர்கள் வெளியில இருக்கிற லோகம் சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க விஞ்ஞானவாதிகள் என்ன சொல்றாங்க? பௌத்த விஞ்ஞானவாதிகள் வெளியில உலகம் இல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஆயிடுச்சா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், யாராவது வந்து பாத்தீங்கன்னா வெளியில உலகம் இல்லை அப்படின்னா யார் சொல்றா? நம்மளாவது தோற்றம்னு சொல்றோம். ஓகே, அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற உலகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம்ல சர்வத்திர பிரம்ம தரிசனம், ஈஸ்வர தரிசனம், ஈஷாவாசியம் இதம் சர்வம் பண்ணணும். வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் மறுக்கிறானோ, அத்வைத வேதாந்தத்துல நிறைய பேர் வந்து சன்னியாசிகள் என் கூடயே படிச்சவங்களா இருக்காங்க, என்கிட்ட படிச்சவங்க இருக்காங்க, என் கூட படிச்சவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளியில ஈஸ்வரனையே ஒத்துக்க முடியாது. ஆனா எங்க ஆச்சாரியர்கள் பாடம் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட குருநாதரா இருக்கட்டும், என்னோட ஆச்சாரிய சுவாமியா இருக்கட்டும், வெளியில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாயா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இதை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபூதியில மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தோற்றம். காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் பக்கத்துல பார்த்து டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு ஐயோ இது ஜலமே இல்லை. சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் சொப்பனம் பொய். சொப்பனத்துல இருந்துகிட்டே சொப்பனம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த உலகம் இருக்கு. அப்ப சாஸ்திரம் சொல்லுது இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கு? மாயாவினால கல்பிக்கப்பட்டதா இருக்கு. அதிஷ்டானம் எது? சுவாமி தான் அதிஷ்டானமா இருக்கார். அதான் நம்ம சொல்றோம், எங்க பார்த்தாலும் சிவசக்தி ஐக்கியம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. சிவசக்தி ஐக்கியத்துக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. பிரம்மமும் மாயையும் சேர்ந்து சர்வத்திர வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு. அப்ப வேதாந்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பரம்பரையில முறையா படிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, எங்க தொட்டாலும் ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்லுவோம். ஈஸ்வரனா என்ன தத்துவம்? மாயா பிளஸ் சைத்தன்யம். சைத்தன்யம் பிளஸ் மாயா தான் ஈஸ்வரன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம விஞ்ஞானவாதிகளுக்கு ஈஸ்வரன் இருக்காரானா ஈஸ்வரன் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஞ்ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆத்மா. அதனால அவங்களுக்கு வெளியில உலகமே இல்லை. அப்போ உலகம் வெளியில வந்து இல்லை அப்படின்னு அவங்க நிச்சயமா சொல்றாங்க. சாங்கியர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா சாங்கியர்களுக்கும் விசேஷ புருஷகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்றத அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்மள மாதிரியே ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் புருஷன் அப்படின்னு. அப்ப வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் வெளியில தெரியுது, தெரியிற இடத்துல எல்லாம் எங்க கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும்? தங்கம் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நீங்க ஆபரணத்தை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் பேஸா தங்கம் இருக்கணுமா? அப்ப அதே மாதிரி நீங்க எந்த உலகத்தை நீங்க வெளியில பாக்குறீங்களோ கல்பித்தமா, அப்ப கல்பித்தத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணுமா? ஆமா, கல்பித்தத்துக்கு வந்து கல்பனா பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒரு ஆதாரம் இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்தை நாமரூபமா பாக்குறனோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஈஸ்வரனுக்கு மேலதான் மாயா இந்த உலகத்தை கல்பனா பண்ணிருக்கு. உலகம் மாயா, ஆனா உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதார தத்துவம் பிரம்மம் சத்தியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் எனக்குள்ளாரையும் இருக்கு, பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலையும் இருக்கு. அப்போ ஆனா உலகம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்றம். மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான காரிக்கா 2:12 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, கல்பயதி ஆத்மனா ஆத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சயா. வேதாந்தத்தோட பிலாசபி என்னப்பா அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒரு சைத்தன்யம் தான். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பயதி ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால அநேக ஜீவர்களா ஜீவ ஜெகத்தா கல்பனை செய்து கொண்டது. எதை வச்சுக்கிட்டு பகவான் கல்பனை பண்ணார்? அந்த பிரம்மம் கல்பனை பண்ணிச்சு அப்படின்னா ஸ்வமாயையா தேவக ஸ்வமாயையா ஆத்மா தேவகா. இந்த ஆத்மா தேவன் இருக்கான் பாருங்க, ஆத்ம தேவன். இந்த ஆத்ம தேவன் தன்னுடைய ஸ்வமாயையினால
அபின்ன சக்தியா இருக்கிற மாயையினால தன்னையே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா கல்பனை செய்து கொண்டான். அது பண்ணிட்டு என்ன பண்ணாரு, சயவ புத்தியத்தே பேதான், அவனே தான் வந்து பாத்தீங்கன்னா அநேகமான, அவனே வந்து பாத்தீங்கன்னா பேதங்களை எல்லாத்தையும் அறிகின்றான். அப்ப அறிபவனும் அவன் தான். அப்ப ஒவ்வொரு தேகத்திலிருந்து அறிபவன் யாரு, அந்த ஆத்மா தேவன் தான். இனி வேற நான் வேறன்னு எல்லா பேதங்களையும் அறிகின்றான். ஏன் பேதமாச்சு, தன்னோட மாயையில ஒரே ஆளே அநேகமாக ஆனான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஜடமா எதெல்லாம் பாக்குறீங்களோ, சேத்தனமா எதையெல்லாம் பாக்குறீங்களோ, அது எல்லாமே என்ன அப்படின்னா நான் அப்படின்றதுதான். வெளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சேத்தனமா ஜடமா இருக்கு. சேத்தன ஜடமா நம்ம பார்க்கறது எல்லாம் மேல இருக்கிறதெல்லாம் வேஷம், கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் ஒரிஜினல் நான் இருக்கு. அப்ப பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா பிரம்மம் மட்டும்தான் உள்ள வெளியில எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகளுக்கு ஆத்மா இந்த உலகம் வெறும் விஞ்ஞானம் மாத்திரம். சாங்கியர்களுக்கு யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில சத்தியமா உலகம் இருக்கு. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அநேக ஆத்மா வந்து பிரதிதேகம் பின்னமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்கியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானவாதியை கண்டனம் பண்றான். என்ன கண்டனம் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 16வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. 15வது சூத்திரத்துல வந்து ஒரு விஷயம் இருக்கு. இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னும் போது வஸ்து சாம்யே. நம்ம வேதாந்தத்துல 2 விதமான சிருஷ்டி சொல்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிருஷ்டி, 2வது வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சிருஷ்டி. பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா எலாபரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின விசாரம் வித்யாரண்ய சுவாமி பண்றார். எது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்கம்மா. ஐயோ சாங்கியம் என்ன, நாம இப்ப சாங்கிய காரிக்கா படிச்சோம்ல, எங்கெங்க பக்தி வந்துச்சு மண்ணாங்கிட்டு வந்துச்சு. அவங்கெல்லாம் விட்டுருங்க. சாங்கிய பிலாசபி எடுத்து அது கூட ஈஸ்வரனை சேர்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் துவைத்த மதங்கள் எல்லாமே வந்துடும். இப்ப அதெல்லாம் கொண்டு வராதிங்க. சாங்கிய காரிக்கால இருக்கிற பிலாசபி 24 தத்துவங்களை பத்தி பேசுறது. அங்க வந்து ஈஸ்வரன் இல்லை, நிரீஸ்வர சாங்கியம்னு பேரு. யோகிகள்கிட்ட என்ன பண்றோம், யோகிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை சேர்த்துக்கிறோம். ஆனா ஈஸ்வரனை சேர்த்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஈஸ்வரன் சர்வ வியாபகம், வேதாந்திகள் சொல்றது. ஆனா அவங்க சொல்ற ஈஸ்வரன் எப்படிப்பட்டது அப்படின்னா புருஷ விசேஷக, நம்மள மாதிரியே ஒரு ஆத்மா, அவரும் ஸ்பெஷல் ஆத்மா. அதனால வந்து ஐக்கியம்லாம் அவங்க இப்ப நம்ம வேதாந்திகள் பிரம்மமும் நானும் ஒண்ணுன்னு ஐக்கியம் சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோகிகள் என்ன பண்றாங்க, ஈஸ்வரன் தனியா இருக்கார், நானா என்னிடத்துல வந்து இருக்கணும், நான் திரஷ்டாவா ஆகணும், திருஷ்யத்துல இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம் ஆக போறது இல்லை. ஈஸ்வரனோட ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய மதத்திலையும் யோகத்திலையும் ஈஸ்வரனோட ஐக்கியம்லாம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம், வேதாந்திகள் இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான், இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு என்னை பிரம்மத்தோட ஐக்கியம் பண்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வந்து வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வஸ்து தான், எல்லாத்துக்கும் சாதாரணம். அதனால்தான் 15வது சூத்திரம் சொல்லுது வஸ்து சாம்யே. வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமத்தன்மையில இருக்கின்ற நிலையில் என்ன ஆயிருக்கு, சித்தபேதாத். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சித்தம் இருக்கிற காரணத்தினால சித்திரீகிருதம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் ஆயிருக்கு, பல வண்ணங்களா இருக்கு. அந்த காரணத்தினால என்ன இருக்குன்னா தயோர் விபக்தக பந்தா, வெளியில இருக்கிற வஸ்துக்களும் இந்த சித்தமும் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தோடு இந்த மார்க்கமானது இருக்கு. எனக்கு பிடிச்ச பொருள் இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பீப்பிள் சி வாட் தே வாண்ட் சி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சித்தமும் ஏற்கனவே என்னென்னலாம் சம்ஸ்காரம் செய்யப்பட்டிருக்கோ அந்த விதமாதான் எதிர்க்க இருக்கிற வஸ்துவை ஒருத்தன் பார்க்கின்றான். இப்ப நான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டெர்மாலஜிலாம் உங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்றேன், நான் போயிட்டே இருக்கேன், பாடம் போயிட்டே இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தருக்கு இந்த பாடத்தை எடுக்கும் போது எவ்வளவு சிரமமா இருக்கு. இதை யாராவது எடுத்து படிச்சாங்கன்னா எப்படி புரியும்? இப்ப நான் கேட்கிற பாடத்தை, இப்ப இன்னைக்கு பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா யாராவது புது பர்சனை கொண்டு வந்து இதை கேளுப்பா அப்படின்னா 2 நிமிஷம் கேட்க முடியாது உங்களுக்கு. ஏன் கேட்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை கிரகணம் பண்ற சாமர்த்தியமே இல்லையா, சம்ஸ்காரம் இல்லை. அப்போ ஒன்ன நம்ம பார்க்கிற விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சம்ஸ்காரம் ஆயிருந்தாதான் அந்த விஷயத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ள மாதிரி பார்க்க முடியும். என்னென்ன சம்ஸ்காரம் ஒருத்தருக்கு உண்டாயிருக்கோ அந்தந்த விதமா தான் ஒரு வஸ்துவை பார்க்கிறான்.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் எக்ஸாஸ்ட் ஆகுதா பாப்பம் எக்ஸாஸ்ட் ஆகுதான்னு பொறுத்து ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா சுகமா இருக்கா துக்கமா இருக்கான்றது மாறும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு மேரேஜுக்கு போயிருக்கேன். ஒரு மேரேஜுக்கு போனோன்னா மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல போயிருக்கோம். நல்ல ட்ரீட், அருமையான ட்ரீட்டு, நல்ல டின்னர் போயிருக்கோம். டின்னருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான ஃபுட்டு, நிறைய ஒரு நல்ல கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து பண்ணியிருக்காங்க. நாங்க எடுத்து சாப்பிட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காம ஒருத்தன் ஏமாத்திட்டான். முன்னாடி முன்னாடி பூர்வாசம் அவன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி உட்கார்ந்துருக்கான். என்ன ஆகும் எனக்கு? சரியான ட்ரீட், நல்லா இருக்கு. நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சூப்பரான ஃபுட்டு அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இவன் எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்சன் உட்கார்ந்தானோ இல்லையோ அவ்வளவுதான், எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மகா குரோதம் வந்து பாத்தீங்கன்னா குரோத விருத்தி வந்துச்சு. குரோத விருத்தி வருதுனாவே என்னது? ரஜோகுணம். ரஜோகுணம் வந்த மாத்திரத்துல அவ்வளவுதான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அதை எடுத்து உள்ளுக்குள்ளார தள்ளிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டை எடுத்து டேஸ்டும் தெரியல ஒன்னும் தெரியல எடுத்து உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ளார ஆக்ரோஷம் வருது, இவன் இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டே இல்லாம போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் டேஸ்டா இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னோட சித்தம் குரோதத்தினால பரிணமிக்கும் போது டேஸ்ட் இல்லாம போயிடுது. இது மாதிரி அநேக நிமித்தங்கள். ஏன் அவன் வந்து உட்கார்ந்தான்? எனக்கு கர்மா சரியில்லை. எனக்கு கர்மா சரியில்லாததுனால நான் சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்திருக்கலாம்ல. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தான் அப்படின்னா என் கர்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போகம் பண்றதுக்கு இது இல்லை, பாப்பம் இருக்கு. அதனால அவன் எதுக்க வந்து உட்கார்ந்தான்? ஒரு நிமித்தம். அதனால எனக்கு அந்த சுவை தெரியவே இல்லாம போச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்குள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து எல்லாத்துக்கும் சமமாகவே இருந்தாலும் கூட அவங்கவுங்களோட வாசனைகளுக்கு ஏற்றாறு போலும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கருமத்துக்கு ஏத்த மாதிரியும் அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா விதவிதமாக தெரிகின்றது, ஆகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடுத்ததுக்கு போறாங்க. யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 16வது சூத்திரம் யாராவது சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யார் விஞ்ஞானவாதியை கண்டனம் பண்றாங்க. விஞ்ஞானவாதி என்ன பண்றான்? ஒரு தாட் வருது மறைஞ்சு போகுது, ஒரு தாட் வருது மறைஞ்சு போகுது. அவனுக்கு என்ன அப்படின்னா பிரசன்ட் மட்டும்தான் இருக்கு, பூர்வ க்ஷணமும் இல்லை உத்தர க்ஷணமும் இல்லை, முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே சூத்திரத்தை சொல்லியாச்சு, 3 அத்வானம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப நமக்கு பிரசன்ட்ல மட்டும்தான் தெரியுது, வெளிப்பட்டது வியக்தம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணுல பானை பண்றதுக்கு முன்னாடி பானை மண்ணுல தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மமா பொட்டன்ஷியலா சக்தி மாத்திரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பானை வந்து பாத்தீங்கன்னா உண்டான மாத்திரத்துல வியக்தமாச்சு பிரசன்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது திரும்ப உடஞ்சி போனோன்னு திரும்ப என்ன ஆகி போச்சு? மண்ணுல போய் சக்தி மாத்திரமா சூக்ஷ்மமா அங்க இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நடுவுல மட்டும்தான் தெரியும், முன்னாடியும் பின்னாடியும் பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் அந்த பானை தெரியாது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் மட்டும்தான் தெரியும், பாஸ்ட் ஃபியூச்சர் சூக்ஷ்மமா இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா விஞ்ஞானவாதிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, ஒரே க்ஷணம் தான். க்ஷணிக்க விஞ்ஞானம் தானே சொல்றோம். ஒரு க்ஷணம் தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே இல்லாம போகுது. நான் கேட்கிறேன், இல்லாம போகுதுன்னு சொல்றீங்களப்பா? அப்ப உனக்கு ஃபியூச்சர் இல்லையா? ஃபியூச்சர் இல்லை, எந்த வஸ்துக்கும் ஃபியூச்சர் இல்லை. எந்த வஸ்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டும் இல்லை. பாஸ்ட் ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 அத்வானத்தை 3 க்ஷணத்தை எடுத்துக்கணும். முதல் க்ஷணம், அதுக்கு அடுத்தது பானை வந்து மண்ணா இருக்கும் போது முதல் க்ஷணம், அந்த மண்ணில இருந்து பானை உற்பத்தி ஆனோன்னு 2வது க்ஷணம், அப்புறம் அந்த பானை உடஞ்சி போனதுக்கு அப்புறம் 3வது க்ஷணம். 3 க்ஷணம். இது மாதிரி எல்லா வஸ்துக்களுக்கும் 3 க்ஷணம் நம்ம வந்து ஒத்துக்கிறோம். ஆனா க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது? இருக்கிறது ஒரே க்ஷணம், ஒரே க்ஷணத்துல தோன்றி ஒரே க்ஷணத்துல மறைஞ்சு போயிடும். இப்ப அவங்கள பார்த்து கேட்கிறோம், நச்ச ஏக்கச்சித்த தந்திரம் வஸ்து. 16வது சூத்திரத்துல சொல்லும் போது நச்ச ஏக்கச்சித்த தந்திரம் வஸ்து ததப்பிரமாணகம் ததா கிம் ஸ்யாத் நச்சைக சித்த தந்திரம் வஸ்து
ததப்பிரமாணகம் ததா கிம் சியாத். ஒரு வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் என்ன சொல்றான், சித்தம் தான் கல்பிக்குது, சித்தம் தான் வந்து வஸ்துவா பரிணமிக்குது அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம கேட்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தோட கல்பனை இல்லை. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, போன சூத்திரத்திலே அதுக்கான வியாசம் எது பண்ணிட்டோம். ஒரு சித்தத்துல கல்பிக்கப்பட்டா இன்னொரு சித்தத்துக்கு எப்படி தெரியும் அது? நான் ஒரு மலையை பார்க்கிறேன் வெளியில, நான் ஏன் சித்தத்துல வந்து மலைன்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட சித்தம் தான் அது மலையா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எப்படி அது மலையா தெரியும்? சரியான இது இல்லை. என்னோட சித்தத்துல தான் நான் கல்பனா பண்றேன். அப்ப ஒரு சித்தத்துல கல்பனை பண்ணப்பட்டது இன்னொரு சித்தத்துக்கு எப்படி தெரியும்? கல்பனாவை வந்து எப்படி பார்க்க முடியும்? ஆமா, இல்ல இல்ல, இதை மட்டும் எடுத்துங்க, சாதாரணமா வந்து எடுத்துங்க. ஒரு சித்தத்துல கல்பிக்கப்பட்டது இன்னொரு சித்தத்துக்கு எப்படி தெரியும்? ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இது மலை இது மலைன்னு தானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். வஸ்து எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் எல்லாத்துக்கும் சமமா தானே இருக்கு. அப்ப யோகி இவங்க யோக மதத்துல சொல்றோம், வெளியில வஸ்து எல்லாத்துக்கும் சாமானியம், ஆனா சித்தத்துல அவங்களோட ப்ரொஜெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி, வாசனைக்கு ஏத்த மாதிரி அது சுகமா துக்கமா மோகமா மாறுது. ஆனா விஞ்ஞானவாதிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் சொல்றான், சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி தான் விஞ்ஞானம். அந்த சித்த விருத்தியில இந்த மலை இருக்கு அப்படின்னா, உன் சித்த விருத்தியில மலை இருக்கு, மற்றவன் சித்த விருத்தியில அது மலையா எப்படி இருக்கு? நீ விவகாரம் எப்படி பண்ற? விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உனக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கமே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி அது வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சித்தத்துக்கு எப்படி தெரியும்? சரி, ஒருவேளை எல்லாத்தோட சித்த கல்பனையா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதான் உனக்கு ஒரு சித்தத்துக்கு அந்நியமா வேற சித்தமே இல்லைன்றியே. சித்தம் வந்து ஏக்கம், ஒரே சித்தம் தான். விஞ்ஞானத்துக்கு அந்நியமா மத்ததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனால சொல்லவே முடியாது விஞ்ஞானவாதியினால. அதை தான் இங்க வந்து ஆச்சாரியர் கண்டனம் பண்றார். இவர் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் என்ன பண்றார், ந ஏக்க சித்த தந்திரம் வஸ்து. வஸ்து அப்படின்னு நீங்க வெளியில எந்த வஸ்துக்களை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு சித்தத்தினால் மட்டும் கல்பனை செய்யப்பட்டது அல்ல, ஒரு சித்தத்தோட கல்பனை இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தத அப்பிரமாணகம், ஒரு சித்தத்தால் கல்பிக்கப்பட்டது என்று எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. எங்கேயாவது ஸ்ருதி ஸ்மிருதியில ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா உலகமெல்லாம் இருண்டு போச்சு அப்படின்னா, ஒரு சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்குச்சுன்னா நமக்கு வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் இல்லாமையா போயிடும்? நமக்கெல்லாம் இருக்குல்ல. ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டார், நான் பார்க்கல அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டார், சித்தம் ஒருத்தருக்கு லயமாயிடுச்சு. ஒருத்தரோட சித்தம் லயமாயிடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் கோமாக்கு போயிட்டார், அவர் கோமாக்கு போனா உலகம் மற்றவங்களுக்குலாம் இருக்குல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவரோட சித்தத்துல உலகம் கல்பனை செய்யப்பட்டது அல்ல. கிளியரா தெரியும். ஒருத்தர் தூங்குறார், தூங்கும் போது சித்த விருத்தி இல்லை, அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மற்றவங்களுக்கு உலகம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உலகம் இருந்துகிட்டே இருக்கு, ஒருத்தரோட சித்தம் பிரசன்ட்ல வருது, இன்னொரு ஆப்சென்ட் ஆகுது, பிரசன்ட்டுக்கு வருது ஆப்சென்ட் ஆகுது. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோடைய. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உலக வஸ்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகி சொல்றான், ஒரு சித்தத்தினால கல்பிக்கப்பட்டது இந்த உலகம் அல்ல. அப்போ ஒரு சித்தத்தினால எது கல்பிக்கப்படுது? நம்மளோட சொப்பனம். நம்ம சொப்பனம் இருக்குல்ல, ஜீவ சிருஷ்டி. நம்ம ஜீவ சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் உலகத்தை நான் தான் கல்பிக்கிறேன். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் என்னோட சொப்பனம் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா என்னோட கல்பனா எனக்கு மட்டும்தான் விஷன், உங்களுக்கு யாருக்கும் விஷன்ல வரவே வராது. அப்ப என்ன தெளிவா தெரியுது, ஒரு சித்தத்தால கல்பிக்கப்பட்டா அது மற்றவங்களோட சித்தத்துக்கு விசிபிள் ஆகவே ஆகாது. சொப்பன திருஷ்டாந்தம். நான் மனோராஜ்யம் பார்க்கிறேன் அப்படின்னா நான் பார்க்கிற மனோராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு கிளியர் விஷனுக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பன திருஷ்டாந்தத்தை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தால் கல்பிக்கப்படுகின்றது, மற்ற எல்லாத்துக்கும் பொதுவான வஸ்துவா காமன் வஸ்துவா இருக்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்திகள் என்ன சொல்லிட்டோம் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம்,
உங்களோட சொப்பனம் ஜீவ சிருஷ்டி, வெளியில ஜாகிரதத்துல பார்க்கிற எல்லாத்துக்கும் சாமானியமா இருக்கிறது யாரோட சிருஷ்டி? ஈஸ்வர சிருஷ்டி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது அப்படியே இருக்கு. நம்ம டெய்லி சொப்பனம் பார்க்குறோம், அதுலயும் பிரளயம் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று ஒரு சொப்பனம், அற்புதமான சொப்பனம் காலையில வந்துச்சு. அற்புதமான சொப்பனம். எங்கேயோ ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கேன், எக்ஸலண்டான தெப்ப குளம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா என்ன பண்றாங்க, என்ன சாமி இங்க வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இங்க இருந்து பாருங்க விஷன் அப்படின்னு. ஐயோ, ஒரு நான் இது வரைக்கும் சொப்பனத்துல எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில் குளம், பெரிய குளம். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகி போச்சு தெரியுங்களா, இந்த கோயில்ல எல்லாம் ஒரு சந்நிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சந்நிதிக்கா அந்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பையன், ஒரு அம்மா, அதுக்கப்புறம் 2-3 பிரீஸ்டுங்க, புரோகிதர்கள் 2-3 பேர், அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு 2-3 பேர்லாம் வராங்க, பக்தர்கள்லாம் வராங்க. அப்படி வரும்போது இந்த அம்மா என்னோட இதுல இருந்து விஷன்ல இருந்து இந்த அம்மா போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவும் அந்த குட்டி பையன் வந்து நிக்கிறான், என் பக்கத்துல வந்து நின்னாங்க. சாமி இங்க வாங்க அப்படின்னு. ஒரு சந்நிதிக்கு முன்னாடி நிக்கிறோம். ஒரு சந்நிதிக்கு முன்னாடி நின்று என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் அந்த பூஜைக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசாதம் எடுத்துட்டு வரதுக்கு யாரோ போயிருக்காரு. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்றாங்க, நான் பழைய அம்மாட்ட யார்ட்டையும் பேசுறாங்க. இவரு சொன்னது தப்பு அப்படின்றாங்க. நான் வந்து சொன்னதை, நான் கிளாஸ் எடுத்தது யூடியூப்ல இருக்கு பாத்தீங்களா, யூடியூப்ல நான் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க போல இருக்கு. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க சாமி சொன்னது தப்பு அப்படின்றாங்க. நான் சொன்னேன், இந்த அம்மாட்ட நான் ரொம்ப பதறாம சொன்னேன், முன்னாடியும் பார்க்காம பின்னாடியும் பார்க்காம நான் எந்த இன்டென்ஷனோட சொன்னனோ அது தெரியாம தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்றேன். நான் இந்த வார்த்தையை சொல்றேன். நான் முன்னாடி பார்க்காம பின்னாடி பார்க்காம நடுவுல மட்டும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது, முன்னாடியும் பின்னாடியும் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து அப்படியே குவைட் ஆயிட்டாங்க. குவைட் ஆயிட்டோன்னா அந்த அம்மாவோட பையன், குட்டியோண்டு பையன், அருமையா இருக்கான் பையன், என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்றான், அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். நாதத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா முருகரையும் நாதத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுறான். நான் இன்னைக்கு காலையில் ரீகால் பண்ணி பார்க்குறேன், அந்த பாட்டை ஞாபகத்துக்கு வரல. அவ்வளோ எக்ஸலண்டான பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து பிரீஸ்ட், அவங்க அப்பாவும் இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, நான் பாட சொல்லலை, அவனா பாடுறான், நான் இது சொல்லியே கொடுக்கல. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பாட்டு நான் சொல்லி கொடுக்கவே இல்லை, அவனா பாடுறான். அந்த ஸ்பான்டேனியஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா நாதத்தை வச்சு பாட்டு பாடுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்து இருக்கேன், என்னடா அது இந்த பையன் இப்படி பாட்டு பாடுறானே. அதுவும் இந்த அம்மா சொல்றாங்க, நான் சொல்லியே கொடுக்கல இந்த பாட்டு அப்படின்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஆச்சரியமா பாக்குறாரு, நீ சொல்லி கொடுத்தியான்ற மாதிரி பாக்குறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் சொல்லியே கொடுக்கல இந்த பாட்டு அப்படின்னா. இவன் வந்து பாத்தீங்கன்னா மெய் மறந்து அந்த பாட்டை பாடிட்டு இருக்கான். பாடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பூஜை பண்றதுக்குள்ள நுழைஞ்சாங்க. என்ன வந்து சுவாமி நீங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்களேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஒரு கேட் மாதிரி போட்டுருந்தாங்க, அதுக்கு உள்ள வர சொல்லிட்டாங்க. உள் பிரகாரத்துல உள்ள வந்தோடனே, கர்ப்பகிரகத்துக்கு உள்ளார வந்தோடனே அந்த கதவை வந்து பாத்தீங்கன்னா திறந்தா வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகரோட சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோணலா வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நின்றுட்டு இருக்க. நான் மாணிக்க வாசகர் சிலையே எனக்கு சரியா தெரியவே தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல மாணிக்க வாசகரோட சிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதுக்கு பூஜை ஆரத்தி நடக்கு. அதோட சொப்பனம் முடிஞ்சு போச்சு. சரி, இது யாருக்காவது தெரியுமா? சரி, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, என்னோட வாசனை, இந்த வாசனையினால வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கு. இது வெளியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்தா எல்லாரும் பார்த்திருப்போமே, சாதாரணமா இருந்திருக்குமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இல்ல, இது நடந்தது எல்லாம் என்னுடைய வாசனையில இருந்து உண்டான ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அப்ப ஜீவ சிருஷ்டின்னு பேர், இதுக்கு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்துல நடந்துச்சு அப்படின்னா அது அவனுக்கு மட்டும்தான் விசிபிள், அது சர்வ ஜீவராசிகளுக்கும் காமனா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா யாரோட கிரியேஷன் ஒத்துக்கணும்? சாங்கியர்கள் யோகிகள் சொல்லுவாங்க மாயையோட கிரியேஷன். நம்ம சொல்லுவோம் என்னன்னு, மாயையை வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் கிரியேட் பண்றார். ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வெளியில இருக்கிறது எல்லாம் எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட சொப்பனத்தை நான் முடிச்சோன்னு என்னாச்சு,
என்னோட சொப்பனத்தை நான் முடிச்சோன்னே எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு முடிச்சு போச்சு. எனக்கு நான் சொப்பனம் கம்ப்ளீட் ஆனோன்னு அந்த சொப்பனம் டும் போயிடுச்சு. ரீகால் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னால அந்த பாட்டு என்னன்னு ரீகால் பண்ண முடியல. எனக்கு அந்த பையன் பாடின பாட்டு, சின்ன குட்டி பையன் பாடினது என்ன அருமையான பாட்டு தெரியுங்களா? நான் காலையில் எந்திரிச்சு மிரண்டு போயிட்டேன். என்ன அப்படின்னா, நாதத்தை வச்சுக்கிட்டு, ஓங்கார நாதம் இருக்குல்ல, நாதத்தை வந்து முருகரோட பாட்டு, அது முருகரோட பாட்டை வந்து நாதத்தோட கனெக்ட் பண்ணி ஸ்பான்டேனியஸா ஒருத்தன் பாட முடியுமாங்க? சின்னோண்டு பையங்க, 5 வயசு 6 வயசு கூட இருக்காதுங்க, அதோட சின்ன பையங்க உட்காந்துட்டு அழகா திருப்பூன்றம் போட்டு அருமையா பாடுறான். எனக்கு அப்படியே வந்து ஆச்சரியமா போச்சு, இப்படிலாம் ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு. அந்த அம்மா பதறிட்டு சொல்றாங்க, நான் சொல்லி கொடுக்கல அப்படின்றாங்க அந்த அம்மா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்ட் வந்து பாக்குற, அவர் வராரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாக்குற, இந்த பாட்டு என்ன இப்படி பாடுறானே அப்படின்னு. நான் சொல்லி கொடுக்கல, அவனா பாடுறான் அப்படின்றாங்க. நான் அவனா பாடுறான், எப்படி பாடுவான், நான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துட்டாரு, ஒரு அடிதான் இருக்கு அவர் டிஸ்டன்ஸ். அப்படியே பிரமிச்சு போய் நான் பாத்துட்டு இருக்கேன், என்னடா இது இப்படி பாடுறானே இவன், என்ன தெய்வீகமான பாட்டு இது அப்படின்னு. பாத்தீங்க அப்படின்னா கண்ணு முழிச்சோடனே என்ன போச்சு, சொப்பனம் முடிச்சு போச்சு. சரி, அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொப்பனத்தை நான் கண்ணை மூடிக்கிறேன், என்னோட சொப்பனம் கண்ணை வேக்கப் ஆனோன்னு என் சொப்பனம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சொப்பனம், வெளியில இருக்கிற சொப்பனம் இருக்கே, வெளியில இருக்கிற காட்சிகள், இதை நான் கண்ணை மூடினா முடிஞ்சிருமா? ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கண்ணை மூடினா முடிஞ்சிருமா? ஏன் முடியாது? ஈஸ்வர சிருஷ்டி இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது. தனிப்பட்ட சிருஷ்டியா இருந்தா முடிஞ்சிரும். வெளியில இருக்கிறத நான் தான் கல்பனை பண்ணனா, என்னோட சொப்பனம் மாதிரியே வெளியில இருக்கிறதும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா என்னோட கிரியேஷன் இல்லை, இது ஈஸ்வரனோட கிரியேஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருந்துகிட்டே இருக்கு. நான் செத்து போயிடுவேன், இந்த உலகம் இருக்கும், ஏன்னா ஈஸ்வர சிருஷ்டி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதான் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்றான், அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு சித்தத்துக்கு அதீனமானது வெளியில இருக்கிற வஸ்துக்கள் இல்லை. ந ஏக சித்த தந்திரம், தந்திரம்னா என்ன அர்த்தம்? அப்ப அதீனம்னு அர்த்தம். ஒரு சித்தத்துக்கு உட்பட்டது. அதீனம்னா என்ன அர்த்தம்? ஒன்னுக்கு கண்ட்ரோல் ஆனது. அது மாதிரி இந்த லோகத்துல வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, ஒரு சித்தத்தினால கல்பிக்கப்பட்டதல்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்த கல்பிதமா இருக்கு, நீங்க சொன்னிய க்ஷணிக்கம் அப்படின்னு, ஒரு சித்த கல்பிதமா ஒருவேளை இருக்கு அப்படின்னா க்ஷணிக்க விஞ்ஞானம் மாதிரி, ததக கிம்சியாத் ததா கிம்சியாத். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சமாதிக்கு போனாலோ, இல்ல ஒருத்தன் தூங்கி போனாலோ, ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்ச்சா அவஸ்தை கோமா ஸ்டேஜுக்கு போனாலோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் அவனுக்கு இல்லாம போயிடும், ஆனா மற்றவங்களுக்கு உலகம் இருக்கதானே செய்து. அப்ப என்ன ஆகும் அந்த வஸ்து அப்படின்னு கேள்வி வருது. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாஷ்யத்துக்கு வந்து, பாஷ்யத்துல வந்து ஆச்சாரிய சொல்றாரு, ஏக சித்த தந்திரம் சேத்து வஸ்து. ஒருவேளை வஸ்து வந்து வெளியில பாக்குற உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சித்தத்தினால கல்பிக்கப்படுது. நம்ம சொப்பனம் ஒரு சித்தமா இல்ல அநேக சித்தத்தினால கல்பிடுமா? இல்ல நம்ம சொப்பனம் ஒரு சித்த கல்பிதமா இல்ல அநேக சித்த கல்பிதமா? ஒரே சித்தம், நம்ம தான் கல்பனை பண்றோம், அங்க வேற யாரும் சகாயம் இல்லை, ஒரே ஒரு சித்தத்தால் நம்ம சொப்பனம் கல்பிதமா இருக்கு. ஒருவேளை அதே மாதிரி வெளியில இருக்கிற வஸ்துக்களும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்துல இருக்கிற உலகமும் கூட ஒரு சித்தத்தினால கல்பிதம் எனில், ஏக சித்த தந்திரம் சேத் வஸ்து, ஒரு சித்தத்தினால் கல்பிக்கப்பட்டதாக ஒரு சித்தத்துக்கு அதீனமாக வஸ்து இருக்குமே என்றால் சியாத் வஸ்து சியாத் ததா, அப்பொழுது என்ன ஆகும்? சித்தே வியக்ரே. சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்துல ஈடுபட்டிருக்கும் போது, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற ஏதாவது நடந்தா தெரியவே தெரியாது. இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேஷன், நல்லா எனக்கு அதிகமாக கான்சென்ட்ரேஷன் இருக்கு. என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மற்ற காரியம்னா டும்னு தெரியாமல் போயிடும். நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம், எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்போம். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்திருப்பார், ஹரிவோம் சொல்லிட்டு போயிருப்பார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காரு, நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம், சாங்கியத்தில் ஞானம் உண்டாகாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 விதமான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய காரிக்கால இருக்கு. அதிதூரே அதிசாமிப்யே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப தூரத்துல இருக்கிற வஸ்து தெரியாது,
ரொம்ப பக்கத்துல இருக்கிற வஸ்து தெரியாது. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது ஏதாவது விவதானம் இருந்தா, தடை இருந்தாலும் தெரியாது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது மனோ அனவஸ்தானாத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லணும். மனசு வேற ஏதாவது ஒரு சிந்தனையில இருந்தாலும் நமக்கு முன்னாடி இருக்கிற வஸ்து என்ன ஆகாது, தெரியாது. நீங்க வேற ஏதாவது ஒரு சிந்தனையில இருக்கும்போது உங்க நண்பர் எதிர்க்க வந்திருந்தா கூட கண்ணு திறந்து இருந்தாலும் உங்களோட அந்த ஆள் வந்தது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் அது வந்து பிரத்யக்ஷம். நம்ம ஏதாவது ஒரு நல்ல டிவியில வந்து மூவி ஏதோ பார்த்துட்டு இருக்கோம், நாங்களாம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பிட்ற ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா மேட்ச் வந்து ரொம்ப இதா 2020 மேட்ச் ரொம்ப ஃபைனல் மேட்சா இருக்குன்னு வச்சுங்க. புத்தி எல்லாம் அதுலயே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல என்ன இருந்தாலும் தெரியாது. அப்ப அதுக்கு என்ன பேரு, மனசு வேற ஒரு அவஸ்தையில வேற ஒரு விஷய சிந்தனையில இருந்தா தெரியாது. இததான் இங்க என்ன பண்ணுது அப்படின்னா சித்தே வியக்ரே. வியக்ரே அப்படின்னா வேற ஒரு காரியத்துல நல்லா ஈடுபட்டு இருக்கும் போது, விசேஷ ரூபத்துல வந்து போக்கஸ்டா மைண்ட் வந்து வேற ஒரு விஷயத்துல விசேஷ ரூபத்துல போக்கஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வஸ்து பக்கத்துல இருக்கிற வஸ்து வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், நிருத்தே. சமாதியில வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து என்னது, சர்வ விருத்தி நிரோதா. அடுத்தா நிரோத சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சமாதிய நிர்விகல்ப சமாதி சவிகல்ப சமாதி அவஸ்தையில என்ன ஆயிடுது அப்படின்னா சித்தம் நிரோதம் ஆயிடுது. அதுலயோ அது மட்டும் இல்ல, சொரூபமேவ தேன அபராமிருஷ்டம் அந்யஸ்ய அவிஷயீபூதம் அப்பிரமாணகம் அக்ரஹீதः ஸ்வாபாவகம் கேனச்சித் ததானீம் கிஞ்சித் கிம் தத் சியாத். ரொம்ப அருமையா எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஒருத்தருக்கு நான் தான் சித்தம் வந்து என்னோட கல்பனையில வெளியில இருக்கிற வஸ்து கல்பிதம்னா, என் மனசு வெளியில எதுலையாவது போய் லயமாயிருந்தா வேற காரியத்துல ஈடுபட்டு இருந்தாலோ, இல்ல என்னோட மனசு கோமாக்கோ இல்ல வந்து டீப் ஸ்லீப்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தைக்கோ போயிடுச்சுனாலும் அப்ப வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல வெளியில வஸ்து எனக்கு தெரியாது. வேற காரியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் வஸ்து தெரியாது, தூக்கத்துக்கு போயிட்டாலும் வஸ்து தெரியாது, கோமாக்கு போயிட்டாலும் வஸ்து தெரியாது, சமாதிக்கு போயிட்டாலும் வஸ்து தெரியாது. அப்படி தெரியாம இருக்கு அப்படின்னா அதுதான் சொல்றாரு சொரூபமேவ தேன. சொரூபமேவனா ஒரு வஸ்துக்குன்னு ஒரு சொரூபம் இருக்குல்ல, ஸ்தூலம். அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா தேன அபராமிருஷ்டம் அந்நியசிய, அது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா என் சித்தத்துல கல்பிக்கப்பட்ட வஸ்து எனக்கு எப்ப தெரியாம போகுதோ அதே மாதிரி அந்த டைம்ல மற்றவர்களுக்கும் அந்த வஸ்து தெரியாமல் போக வேண்டும். தேன அபராமிருஷ்டம் அந்யஸ்ய அவிஷயீபூதம், அது என்ன ஆயிரும், வெளியில வந்து விஷயம் இல்லாமல் போய்விடும். அப்படி அப்பிரமாணகம், எந்த ஒரு பிரமாணத்துக்கும் விஷயம் இல்லாமல் அப்பிரமாணம் ஆயிடும். அக்ரிஹீத ஸ்வபாவகம், வெளியில இருக்க வஸ்துவை யாராலையும் அறிய முடியாததாக ஆகிவிடும். கேனச்சித்து ததானிம் கிம் தத் சியாத், வேற யாராலையும் அந்த வஸ்து அறிய முடியாது. ஏன்னா வஸ்து என்னோட ஒரு சித்தத்துல கல்பித்தம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் தெரியாம போயிடும். எனக்கு எப்ப தெரியலையோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் தெரியாமல் போயிடும். நான் சொப்பனத்துல இருந்து வேக்கப்பான மாத்திரத்துல சொப்பனம் எனக்கு எப்ப தெரியாம போகுதோ அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கல்பனையா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், நான் எப்ப பார்க்காம இருக்கணும் அப்ப மற்றவங்களுக்கும் அது தெரியக்கூடாது ஆயிடுச்சா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தத்துல கல்பிக்கப்பட்ட வஸ்து யார் சொல்றா இத அப்படின்னா விஞ்ஞானவாதி சொல்றான். ஒரு சித்தத்தோட கல்பிதம் தான் இந்த ஜெகத்துன்னு சொல்றான். நான் கேட்கிறேன், ஒரு க்ஷணத்துல தோன்றி மறையுது உங்களோட விஞ்ஞானம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உன் சித்தத்துக்கு அந்த வஸ்து தெரியல அப்படின்னா அந்த வஸ்து எங்க போச்சு நான் கேட்கிறேன். இப்ப நம்ம சொல்றோம் தூக்கத்துக்கு நம்ம போறோம், தூக்கத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், தூக்கத்துக்கு நம்ம போகும்போது இந்த வஸ்துக்கள்லாம் எனக்கு தெரியாம போச்சு. நான் கேட்கிறேன், வஸ்துக்கள்லாம் எங்க போச்சு? தூக்கத்துல இந்த உலகம் எங்க போச்சுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தூக்கத்துல இந்த வஸ்துக்கள்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்கேயும் போகல. இல்ல எங்கேயும் போகல.
நம்ம தூக்க அவஸ்தைக்கு என்ன பேர் தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப நான் வந்து லைட்டை போட்டு நீங்க ரூம்ல இருக்கீங்க, லைட்டை போட்டு நல்லா இருக்கீங்க, பிரகாசமா எல்லா வஸ்துக்களும் இருக்கா? ஆமா, வீட்டுல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் பண்ணி விட்டுறேன், டும், இருட்டாயிடுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், வஸ்துக்கள்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அங்கேயேதான் இருக்கு, அங்கேயேதான் இருக்கு. அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போச்சு. அதான். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகம் இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, உலகம் இருக்கு, ஆனா எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஏன்? இருட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிச்சிருச்சு. தமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சதுனால, தமோகுணம் ஆக்கிரமிச்சதுனால எனக்கு வஸ்துக்கள் தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா சாங்கியனோட இது வந்து பாத்தீங்கன்னா, உலகம் இருக்கு, எனக்கு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளியரா சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் யாரோடது அப்படின்னா பிரகிருதியோடது. பிரகிருதி நித்தியமா? நித்தியம். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி இல்லாம போகுமா? வஸ்து இல்லாம போகுமா? வஸ்து இல்லாமலாம் போகாது. வஸ்து நித்தியம் இருக்கும், இந்த உலகம் இருக்கும். அப்ப என் கண்ணுக்கு தெரியாம போகுது. என்னோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? தாமசத்தினால என்னோட புத்தி மறைக்கப்பட்டதுனால, இருட்டினால என்னோட புத்தி மறைக்கப்பட்டதுனால இந்த வஸ்துக்கள் வெளில தெரியாம போச்சு. இது சாங்கியோனோட மதம். ஆனா இவனுக்கு விஞ்ஞானவாதிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ஷணத்துல ஒரு வஸ்து இல்லாம போச்சுன்னா இல்லாமையே போச்சு. நான் கேட்கிறேன் ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தனோட சித்தத்துல அது இல்லாம போச்சுன்னா அந்த வஸ்து எங்க போச்சுன்னு சொல்லணும். இப்ப நான் கேட்கிற கேள்விய நீ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா லயத்துக்கு போச்சு அப்படின்னா, லயத்துக்கு போன போது அந்த வஸ்து எங்க போச்சு அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். விஞ்ஞானவாதியை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். உனக்கு வந்து நீ சித்தத்தில் நிரோத அவஸ்தையை அடையும் போதோ, இல்ல தூக்கத்துக்கு போகும்போதோ, இல்ல கோமா ஸ்டேஜுக்கு போகும்போதோ, வெளியில இருக்கிற வஸ்து உனக்கு ஆப்சென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆப்சன்ஸ் ஆகும்போது அந்த வஸ்து எங்க போச்சு அப்படின்னு யார்ட்டையா அவன் விஞ்ஞானவாதிட்ட கேட்டா, அதான் ததா கிம் சியாத், அந்த வஸ்து அந்த நிலையில அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறோம். கேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சம்பத்தியமானம் ச புனக, திரும்பவும் ஒரு விற்பி நஷ்டமாகுது. விஞ்ஞானம் திரும்ப க்ஷணிக்கம் தானே. ஒரு விற்பியில உலகம் வருது, அது க்ஷணிக்கத்துல நஷ்டமாயி போகுது. திரும்ப அடுத்த க்ஷணத்துல இன்னொரு விற்பி வருது. இப்ப நான் கேட்கிறேன், போன விற்பியில இருந்த வஸ்து இந்த விற்பியிலயும் இருக்கா? மலைன்னு நான் பாக்குறேன். மலை வந்து பாத்தீங்கன்னா மலைன்ற விற்பி நஷ்டமாச்சு, திரும்ப அடுத்த விற்பி மலைன்ற விற்பி உண்டாகுது. நான் கேட்கிறேன், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அது நஷ்டமாயி போச்சு. தோன்றி மறையும் போது, விற்பி தோன்றி மறையும் போது மலையும் இல்லாம போச்சு. திரும்ப அடுத்த விற்பியில மலை வருது அப்படின்னா, நடுவுல இல்லாமையா இருந்த அந்த மலை எங்க போச்சு? புனக சித்தேன குத உற்பத்தியதே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தினால திரும்பவும் அந்த மலை சம்பந்தப்பட்டுச்சு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைட்டு போச்சு, லைட்டு போட்டோன்னே எல்லாம், லைட்டு ஆஃப் ஆனோடனே எல்லாம் தெரியாம போச்சு. இப்ப பவர் திரும்ப வந்தோன்னே என்னாச்சு? வஸ்துக்கள் தெரியுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கிறது எதுவுமே அப்படியே தான் இருந்துச்சு. பவர் வந்துச்சு, பவர் போச்சு, இப்படிதான். அப்ப பவர் போனதுக்கு பிறகு தெரியாம போச்சு, பவர் வந்தோட திரும்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வஸ்து இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி நம்ம கோமாக்கு போனாலும், தூக்கத்துக்கு போனாலும், சமாதிக்கு போனாலும், திரும்ப வேக்கப் ஆகும்போது இந்த வஸ்துக்களை நம்ம எல்லாத்தையும் அப்படியே பார்க்கிறோம். அதனால ஒரு அனுமானம் பண்ணிக்கணும், நான் முன்னாடி எப்படி பார்த்தனோ பின்னாடியும் வேக்கப் ஆனதுக்கு பிறகும் இதே உலகத்தை பார்க்கிறேன். அப்ப தூக்கத்திலையும் இந்த உலகம் இருந்துதான் இருக்கும். கோமா ஸ்டேஜ்ல நான் போனது பிறகு கூட எனக்கு தான் தெரியாம போச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில உலகம் இருக்கதான் செய்யுது. சமாதிக்கு போன பிறகு எனக்கு தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில உலகம் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யோகிகளுக்கோ வேதாந்திகளுக்கோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா விஞ்ஞானவாதிட்ட நம்ம வந்து கேட்கிறோம், நீ உனக்கு தான் உலகம் வந்து க்ஷணிக்கம், தோன்றி தோன்றி மறையுதே. அப்ப தோன்றி மறையும் போது மலைன்னு ஒரு தாட்ல வந்த மலை தோன்றி மறைஞ்சு போச்சு. அடுத்த தாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மலை இருக்கு அப்படின்னா அந்த மலை நடுவுல எங்க போச்சு அப்படின்னு கேட்பான். ஒரு விஞ்ஞானம் நஷ்டமாகும் போது மலை நஷ்டமாயி போச்சு, திரும்ப எப்படி அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சு? அடுத்த தாட்ல தொடர்ந்து உங்களுக்கு மலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு தாட்லயும் மலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப மலைன்னு வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் கேட்கிறேன், ஒவ்வொரு தாட்டும் தோன்றி மறையும் போதும் வஸ்து நஷ்டமாயி போகுதுன்னு சொல்றேன். இந்த உலகமே க்ஷணிக்கம்னு சொல்றேன்.
விஞ்ஞானம்ன்ற அந்த க்ஷணிக்கம் தோன்றி மறையும் போது உலகமும் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த விருத்தியில உலகம் இருக்கக்கூடாதே, அதான் நஷ்டமாயி போச்சே. தூக்கத்துல இல்லாம போச்சு அப்படின்னா தூங்கி எந்திரிச்ச போது என்ன இருக்கக்கூடாது, உலகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விருத்தி வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போச்சுன்னா வஸ்துக்களும் நஷ்டமாயி போச்சுன்னு நீ சொல்ற அப்படின்னா அப்ப அடுத்த விருத்தியினால அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாம இருக்கணும். அதனாலதான் எப்படி திரும்ப நீ பாக்குற, அப்ப எங்க இருந்து வந்துச்சு அது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஏச்ச அஸ்ய அனுபஸ்திதா போகாஹா தேச்ச அஸ்ய நஸ்யு. அது மட்டும் இல்ல, இந்த போகங்கள்னு வெளியில இருக்கே, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மலையை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கண்டினியூஸா தாட் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்றோம், பிரவிற்த்தி விஞ்ஞானம் அப்படின்னு பேர். தோன்றி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்கு, பபிள்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த விஞ்ஞானவாதம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சட்டில். நீங்க மாண்டூக்கிய காரிக்காவை வந்து பாத்தீங்கன்னா படிச்சா தெரியும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சல்னு ஒரு கணக்கு சொல்றோம் தெரியுங்களா, கேமரால வந்து பாத்தீங்கன்னா ஷட்டரோட வேகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது இருக்கு. கேமராக்கு வந்து ஷட்டரோட வேகம் வந்து இருக்கு, அதை வச்சுதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஷன்லாம் இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா கேமரால இருக்கு, மோஷன் கேமராலாம் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேமராவா இருந்தாலும் கேமராவோட இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வஸ்துவை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், ஒரு பிரிண்டிங் ஐட்டத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த சங்கரோட ஃபோட்டோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஃபோட்டோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பார்க்குறோம். ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிடிபின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு டாட், ஒவ்வொரு டாட் இத்தனை, ஒரு இன்ச்சில் இத்தனை டாட் இருக்கும். அந்த டாட் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது, பிக்சர் சூப்பர் பிக்சரா தெரியுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் டாட் தான். பிரிண்டிங் இதுல வந்து ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு போட்டோன்னு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப க்ளோஸா டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த டாட் எல்லாம் ரொம்ப தனியா இருந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டியோட இருக்காது உங்களுக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமராலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷட்டரோட வேகம், பிக்சலோட இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம்ல, இதோட இதை வச்சுக்கிட்டு, தன்மையை வச்சுக்கிட்டு தான் ஒரு காட்சிகளை நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து பாக்குற மாதிரியான ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். எத்தனை ஃப்ரேம், ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் அப்படின்றது. ஆமா, இப்ப நீங்க இந்த நிறைய இதை வந்து ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சரியா கிளாரிட்டி கிடைக்காது. சிலது வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கேமராலாம் பாத்தீங்க அப்படின்னா மொபைல்ல இருக்க கேமராவே தூரத்துல இருக்கிறதெல்லாம் நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா கூட யதார்த்தமா இருக்கிற மாதிரியே காட்டுது. ஆனா தூரத்துல இருக்கிறது நிறைய பேருக்கு என்ன ஆகும், நீங்க போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே உடஞ்சு சித்திலமா தெரியவே தெரியாது காட்சிகள். அப்ப வந்து வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது எல்லாம் வந்து பரமாணுக்கள், எல்லாம் பரமாணுக்கள் தான். யோகத்தோட இதுபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்து யோகத்தோட இதுபடி எல்லாம் லோகத்துல இருக்கிறது எல்லாம் பரமாணுக்கள். ஒரு டாட்ல இருக்கிற எவ்வளவு பரமாணுக்கள் இருக்குன்றத வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா திடத்தன்மை, சாலிடா இருக்கிறது இதெல்லாம் சூக்ஷ்மம் இதெல்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறோம், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருத்தி வந்து மலைன்னு ஒரு விருத்தி வந்து அது அணைஞ்சு போகுது, அடுத்த விருத்தி மலைன்னு வந்து திரும்ப அணைஞ்சு போகுது, அடுத்த விருத்தி மலைன்னு வந்து அணைஞ்சு போகுது. அப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தானே, ஒரு க்ஷணத்துல தோன்றி மறையுது. இப்ப நான் மலையை பார்த்து என்ஜாய் பண்றேன், ஆஹா சூப்பரா இருக்கு இந்த மலை அப்படின்னு. ஒவ்வொரு க்ஷணமும் நான் சூப்பரா இருக்குன்னு பார்த்து சொல்ற க்ஷணம் வேற, நான் பார்த்த க்ஷணம் வேற, நான் மலைய நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இருக்கிற க்ஷணம் வேற, சொல்லி முடிக்கும் போது இருக்கிற க்ஷணம் வேற. ஏன்னா க்ஷணம் தோன்றி மறையுது. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், ஏச்ச அஸ்ய அனுபஸ்திதா பாகாஹா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றோமோ அந்த வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா என்ன, அசிய அனுபஸ்திதானா நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. பாகாஹா தேச்ச அசிய நஸ்யுஹு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கின்ற இந்த வஸ்துக்கள் எல்லாம் தோன்றி மறையறதா இருந்துச்சு அப்படின்னா மறைஞ்சு போன வஸ்து திரும்பவும் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்து வெளியில இருக்குன்னு அர்த்தம். உன்னோட விஞ்ஞானவாதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர். ஒரு சித்தத்தினால கல்பிக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா தோன்றி மறையுதுன்னா ஓகே, ஆனா ஒரு சித்தத்துல கல்பிக்கப்பட்டது அல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்டா வந்து பாத்தீங்கன்னா வெளியில மலைன்னு ஒண்ணு இருக்கு, உன்னோட தாட்டு தான் தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு.
தாட்டு தோன்றி தோன்றி மறையுதோழிய வஸ்து தோன்றி தோன்றி மறையவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் மனசு நிரோதமாகும், ஏன் மனசு வேக்கப்பாகும், ஆனா வஸ்துக்கள் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை மனசு உற்பத்தி பண்ணி மனசுனால லயமும் ஆச்சு அப்படின்னா அப்ப மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாது, அது எனக்கே கூட அடுத்த க்ஷணத்துல என்ன ஆகாது, தெரியக்கூடாது. ஒரு க்ஷணத்துல தோன்றி மறைஞ்சு போச்சுன்னா அடுத்த க்ஷணத்துல அந்த வஸ்து இருக்கவே கூடாது. ஏவம் சாஸ்தி பிருஷ்டம் இது உதரமபி ந கிரஹ்யதே. எனக்கு நான் சொல்றேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்பாகம் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இடுப்புக்கு கீழே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இடுப்புக்கு கீழே ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்ப வயிறு எப்படி இருக்கும்? கீழே கால் இருக்கு, காலுக்கு அப்புறம் ஹிப் இருக்கு, ஹிப் இருக்கிறதுனால தானே வயிறு இருக்கு. வயிறு எங்க இருக்கு? ஹிப்புக்கு மேல தானே இருக்கு. நான் சொல்றேன் எனக்கு வந்து ஹிப்பே இல்லைன்னு. ஹிப்பே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு வயிறும் இருக்கக்கூடாது, எனக்கு வயிறும் இருக்கக்கூடாது. ஏன்னா பேஸ் ஒன்று இருந்தாதான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இருக்க முடியும். ஹிப் இல்லை அப்படின்னா, கீழ்பாகம் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப ஹிப்புக்கு மேல இருக்கிற பாகங்களும் எனக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையறதா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த க்ஷணத்திலையும் அந்த வஸ்துக்கள் என்ன ஆகாது, எனக்கு தெரியக்கூடாது. ஒரு க்ஷணத்துல தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே வஸ்துக்கள் மறையும் என்றால் அடுத்த க்ஷணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தெரியக்கூடாது. அப்ப நமக்கு தொடர்ந்து வஸ்துக்கள், வெளியில இருக்கிற வஸ்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வெளியில வஸ்துக்கள் இருக்கின்றன. அப்ப எது தோன்றி தோன்றி மறையுது? சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்தி தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் ஏகம் அநேக விஷயத்துவா. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அநேகம் இருக்கு, ஒரே சித்தம். அந்த சித்தம் வந்து ஒரு க்ஷணத்துல ஒன்னதான் பார்க்கும். அந்த தாட்டு வந்து பாத்தீங்கன்னா தோன்றி தோன்றி தாட்டு தான் தோன்றி தோன்றி மறையுதோழிய வஸ்து என்னவா இருக்கு, நித்தியமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றார் தஸ்மாத், ஆகையினால் சுதந்திரோ அர்த்தக. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, அர்த்தம் வெளியில இருக்கிற வஸ்துக்கள் இருக்குல்ல, வெளியில எந்தெந்த வஸ்துக்கள்லாம் இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கின்றது. நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. உங்க சித்தத்தினால அதை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணுங்க, சிந்தனை பண்ணாம போங்க. ஆனா வஸ்து வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா, யாரையும் டிபெண்ட் பண்ணாம சுதந்திரமா வஸ்து இருக்கின்றது. ஏன் அப்படின்னா சர்வ புருஷ சாதாரண. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்துக்கு மட்டும் உள்ளாடுது இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் வெளியில இருக்கிற ஈஸ்வர சிருஷ்டி சாமானியமா சாதாரணமானது. நம்ம சொல்றோம் ஈஸ்வர சிருஷ்டின்னு, அதே சாங்கியன் சொல்லும் போது என்ன பண்றா, மாயையோட சிருஷ்டி, பிரகிருதியோட சிருஷ்டி. பிரகிருதி எப்படிப்பட்டது? எல்லாத்துக்கும் பொதுவானது, போகத்துக்காக, எல்லா புருஷர்களோட போகத்துக்காகவும் அந்த சிருஷ்டி என்ன பண்ணுது, இந்த சிருஷ்டியம் அந்த பிரகிருதி பண்ணுச்சு. ஆமா, பிரதானம் சுதந்திரம். பிரதானம் சுதந்திரமா இருக்கிறதுனாலதான் அதோட கிரியேஷன் சுதந்திரம். பிரதானம்ன்ற அந்த பிரகிருதி சுதந்திரம் நித்தியம். அப்ப அதோட கிரியேஷனும் என்னவா இருக்கணும், சுதந்திரம் நித்தியம். ஒரு இண்டிவிஜுவல் சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உட்பட்டது இல்லை. ஆனா இண்டிவிஜுவல் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். அதுக்கும் இந்த வஸ்துக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அதான், நான் மலையை பார்க்கலாம், மலையை பார்க்காம இருக்கலாம். வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து இருக்கேன் நான், இப்ப நான் மலையை பார்க்காம இருக்கேன். அப்ப மலையை பாருங்க, பார்க்காம போங்க, விஷயம் வரட்டும். ஆனா உலக மக்களுக்கெல்லாம் அந்த மலை இருக்குல்ல, இந்த நேரத்துல கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு ஏகப்பட்ட பேர் கும்பிட்டு இருப்பாங்க மலையை பார்த்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் மலை தெரியுது. நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு மலையை பார்க்காம இருக்கும். மலையை நீங்க பார்த்தாலும் சரி, நிறைய சித்தங்கள் பார்க்காம இருந்தாலும் சரி, மலை என்ன எப்படி இருக்கும், மலை மலையாவே இருக்கும். அப்ப வஸ்துக்கள், வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சுதந்திரமானது. அது மட்டும் இல்ல, சர்வ புருஷ சாதாரணம், எல்லா மனிதர்களுக்கும் அது சாமானியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சுதந்திராணிச்ச சித்தானி பிரதிபுருஷம் பிரவர்த்தந்தே. அது மட்டும் இல்ல, சித்தம் எப்படிப்பட்டதுன்னா சித்தமும் சுதந்திரம். இந்த சித்தமும் சுதந்திரமா இருக்கு. அந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தானி சுதந்திராணிச்ச சித்தானி பிரதிபுருஷம் பிரவர்த்தந்தே. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா ஈக்குவலா, அது வாசனைக்கு ஏத்த மாதிரி, அதோட புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த குணங்கள் இருக்கிற சத்துவ ரஜஸ் தமசுக்கு ஏத்த மாதிரி, புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி, அதுல இருக்கிற வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களோட சித்தமும் சுதந்திரமா இயங்குகின்றது. அது அதுக்கு ஆசை. நம்ம எல்லாம் கிளாஸ்ல உட்காந்து பாடம் கேட்கிறோம்,
இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதோ சினிமா பார்த்துட்டு இருப்பார், இன்னொருத்தர் ஆடியோ கேட்டுட்டு இருப்பார், இன்னொருத்தர் ஏதாவது போகம் பண்ணிட்டு இருப்பார். அவங்கவுங்க வாசனைப்படி அவங்கவுங்களோட சித்தம் சுதந்திரமா பிரவர்த்திக்கின்றது. அப்ப விஷயமும் சுதந்திரம், இந்த சித்தமும் சுதந்திரம். அதுக்கப்புறம் தயோகோ சம்பந்தாத்து உபலப்தி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் எப்ப சயோகம் ஆகுதோ, வெளியில இருக்கிற வஸ்துவோட என்னோட சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப சம்பந்தத்தை அடையுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபலப்தி அப்படின்னா அறியப்படுகிறது. நான் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையை பாக்குறேன் அப்படின்னா அப்பதான் வந்து கனெக்ஷன் ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா மலை இருக்குன்னு தெரியும். கனெக்ஷன் ஆகல அப்படின்னா மலை இருக்கிறது தெரியாது. அப்ப சித்தமும் சித்தத்துக்கு வெளியில இருக்கிற வஸ்துவும் ஒன்னு சேர்ந்தா அந்த வஸ்துவோட ஞானம் இந்த சித்தத்துக்கு சம்பவிக்கிறது. புருஷசிய போக இதி. இது மாதிரி ஆகும் போதுதான் அந்த விஷய ஞானம் தான் என்ன பேரு, சித்தத்துல விஷய ஞானமா ஆகுது. அதுக்கு பேர் தான் போகம்னு பேரு. அக்னியை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல அக்னியை வச்சுக்கிட்டு அக்னி சுடும்னு சொல்ல முடியுமா? என்ன சுடுமா அக்னி? சுடவே சுடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா அதை தொட்ட மாத்திரத்துல அங்க சித்தவிருத்தி என்ன ஆகுது, இந்திரியத்து வழியா வெளிப்படுற அந்த சித்தவிருத்தி அந்த தொடு உணர்ச்சியை திரும்ப என்ன பண்ணுது, கொண்டுட்டு போய் சித்தத்துக்கு அந்த புத்திக்கு கொடுத்தோன்னதான் சுடுது, ஐயோ சுடுது அப்படின்னு யார் அறியறா? புத்தி அறியுது. அப்ப புத்திக்கும் அந்த அக்னிக்கும் சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா உண்டானா மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா போகம்னு பேர். சுகம் துக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகத்தை அடைகின்றது. இந்த விதமா போகம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான சூத்திரம் 17வது சூத்திரம். ததுபராக அபேக்ஷித்வாத் ததுபராக அபேக்ஷித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம் ததுபராக அபேக்ஷித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாதா ஞாதம். எப்படி ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகுது அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அந்த இதுல லேண்டில் வந்து தண்ணி பாயிற மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல. வேதாந்த பரிபாஷால ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸாம்பிள் வேதாந்த பரிபாஷால சொல்லுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகுணாத்மிகா விருத்தி. இந்த 3 குணங்கள் உடையது தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயா. பிரகிருதி வந்து 3 குணங்கள் உடையது. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அவஸ்தையில் இருக்கும்போது அதுக்கு பேர் பிரதானம்னு பேர். அது மெதுவா விஷம அவஸ்தை அடையும் போது முதல் கிரியேஷன் எது நடந்துச்சு? புத்தி. புத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் புத்தியில வரும்போது அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு விருத்தி ரூபத்தை எடுக்குது. 3 குணங்கள் விருத்தி இல்லை, புத்தி தான் விருத்தி, ஒரு தாட்டு. அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களோட உற்பத்தி ஆகுது. 3 குணங்கள்ல இருந்து உற்பத்தி ஆனது. அதுல இருந்து ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஒரு த்ரெட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. அந்த ஒரு த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா எம்டினஸ்ஸா இருக்கு. எம்டியா இருக்கிற த்ரெட் தாட். நம்ம சொல்லுவோம்ல வேகன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்பருக்கு போகிற வேகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலியா போகுது. அது மாதிரி ஒரு தாட் வந்து எம்டியான தாட். நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் நாம ரூபம் இல்லை. ஆனா அதுல என்ன இருக்கு? 3 குணங்கள், சத்துவ ரஜஸ் தமசுன்னு 3 குணங்கள் இருக்கு. ஒரு நம்ம சூரிய கதிர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வரும்ல, சூரியனோட ரஷ்மி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வருது இல்ல, அது மாதிரி ஒரு பீம் மாதிரி புத்தியில இருந்து ஒரு விருத்தி, எம்டி விருத்தி கிளம்புது. அது கிளம்பும் போது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா போகணும்னு அந்த புத்தியில என்ன இருக்கு? அகங்காரம் இருக்கா? அப்போ 3 குணங்கள் பிளஸ் அகங்காரம் சேர்ந்துருது அந்த விருத்தியில. அகங்காரத்துக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கும் நாம ரூபம் இல்லை, வெறும் அபிமானம் மட்டும்தான். அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா என்ன பண்ணுது? மனசுக்கு போகும்போது மனோவிருத்தின்னு அதுக்கு பேர் வந்துருது. மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? அடுத்து அப்படியே போகுது இந்திரியங்களுக்கு போகும்போது கண்ணு காது மூக்கு வாயின்னு 5 இந்திரியங்கள் வழியா பிரிஞ்சிருது. பிரிஞ்சோன கண்ணுல போனா சக்ஷு விருத்தி, காதுல போனா ஸ்ரோத்திர விருத்தி, மூக்குல இருந்தா கிராண விருத்தி, நாக்குல இருந்தா ரச விருத்தி, அது அப்புறம் சரீரம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஸ்கின்ல இருந்துச்சுன்னா தொக் விருத்தி அப்படின்னு 5 இந்திரிய விருத்தியா அது என்ன பண்ணுதுன்னா வெளியில போய் விஷயங்களோட என்ன பண்ணுது? சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு 5 விஷயங்களோட இந்த விருத்தி தான் கனெக்ட் ஆகுது. அப்ப எந்த விருத்தியா இருந்தாலும் நீங்க கனெக்ட் பண்றது இந்திரியம் நினைக்கிறீங்க, இந்திரியம் இல்ல. எங்க எது கனெக்ட் ஆகுது? விருத்தி. எங்க எந்த விருத்தி? புத்தி விருத்தி தான்
மனோவிருத்தியாச்சு, மனோவிருத்தி தான் இந்திரிய விருத்தியாச்சு, இந்திரிய விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களோட என்ன ஆகுது, சம்பந்தப்படுது. வஸ்துக்களோட சம்பந்தப்படுறத வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த பரிபாஷை என்ன பண்ணுது, ஒரு பைப் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல எல்லாம் ஒரு தொட்டி ஒன்று வச்சிருப்பாங்க, கிணறு இருக்கும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தொட்டிக்கு பாயும், தொட்டியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவா மாதிரி இருக்கும், அதுல போகும் கேனல்ல போய் வந்து பாத்தீங்கன்னா விவசாயி என்ன பண்ணுவான், அதை வெட்டி விட்டுருவான், வரப்பை வெட்டி விட்டானா அந்த லேண்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா லேண்டு வந்து ரவுண்டா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட ஃபார்மும் ரவுண்டா தெரியும். அந்த ஸ்கொயரா அந்த லேண்ட் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் ஸ்கொயரா ஃபில் ஆகும். என்னென்ன ஃபார்ம்ல அந்த லேண்ட் இருக்கோ அந்தந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு இருக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியம் வழியா வெளியில போய் ஒரு மலையை பாக்குது அப்படின்னா அந்த மலையோட கனெக்ட் ஆனோன்னா இந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது, அந்த மலையோட வடிவத்துக்கு வியாபிச்சிருது, மலையோட வடிவமா ஆயிடுது. போனது எம்டி தாட்டு, எம்டியா போனது அந்த மலை ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்காரத்தை அடைஞ்சு அந்த விருத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு வரும். இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வரும். மனசுக்கு வந்தோன்னு என்ன பண்ணும், மனசுக்கும் அறிவு இல்லை, அது என்ன பண்ணும், இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு கேட்கும் போது சிமிலரா இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தத்துல ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்கும். அந்த மலை மாதிரியே இந்த மலை எங்கேயோ பார்த்துருக்கேன், இது என்ன மலை, நான் எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த மலை அப்படின்னா நான் என்னெல்லாம் பார்த்தனோ அது மாதிரி ஒரு 10 டேட்டாஸை எடுத்துக்கொண்டு இப்ப பிரசன்ட்ல வந்த டேட்டாவையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னா புத்திகிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணும். மனசு கொடுத்த மாத்திரத்துல புத்தி என்ன பண்ணும், இது திருவண்ணாமலை, இது வந்து பாத்தீங்கன்னா வேற மலை இல்லை, இது திருவண்ணாமலை இது அப்படின்னு, இது பழனி மலையும் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையும் இல்லை அப்படின்னு, இது திருவண்ணாமலை தான் அப்படின்னு அது என்ன பண்ணும், டிசைட் பண்ணும். அப்ப யாருக்கு ஞானம் வரும், புத்திக்கு ஞானம். புத்திக்கு ஞானம் வரணும்னா என்னது, இத்தனை ப்ராசஸ் வந்து இருக்கு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆமா இந்த விருத்தியை பத்தி பேசும்போது சாங்கியம் வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய காரிக்கா 16ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. சலீலவத் அப்படின்னு சொல்லுது. இந்த 3 குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா தண்ணி மாதிரி இப்ப நான் சொன்ன தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி பரவி இதாகுதோ அதே மாதிரி இந்த 3 குணங்களும் தண்ணி மாதிரி சலீலவத்துன்னு சொல்லும். தண்ணி மாதிரி லேண்டுக்கு பாஞ்சி அந்த லேண்டோட ஃபார்முக்கு எப்படி மாறுதோ அதே மாதிரி வெளியில இருக்கிற எல்லா வஸ்துக்களோடையும் கனெக்ட் ஆகி அந்தந்த வஸ்துக்களோட ரூபத்துக்கு ஆனதுக்கு பிறகு அது ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பிக்குது இந்த புத்தியில. வெளியில இருக்கிற வஸ்து இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதுக்கு பேரு ஞானம், வஸ்து ஞானம் அப்படின்னு பேர். ஒரு வஸ்துவை பத்தின ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் ப்ராசஸ். இல்லையே இல்ல எல்லாரும் சேர்த்துக்கிட்டே வாங்க. கிளம்பும் போது 3 குண விருத்தி. 3 குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸா எது இருக்கணும், அகம் அகம் அகம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவம் இருக்கணும், அதோட சந்நிதி இருக்கணும். அப்ப ஆத்ம தத்துவத்தோட சந்நிதியில பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்துக்கு மேல திரிகுணம், திரிகுணத்துக்கு மேல புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரம் சேர்ந்துரும். அப்ப புத்தியில இருக்கிற வரைக்கும் இந்த 3 ஐட்டம், ஆத்மா, அப்புறம் 3 விருத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம் 3 இருக்கும். அப்புறம் அது மனசுக்கு போகும்போது 4 ஆயிடும். மனசோட இதுவும் சேர்ந்துடும், அது மனோவிருத்தி ஆயிடுது. அப்ப மனோவிருத்தின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், அது அகங்கார விருத்தியா இருந்திருக்கணும், புத்தி விருத்தியா இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் திரிகுணமா இருந்திருக்கணும். அப்ப மனோவிருத்தியில இருந்து கண்ணுல நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, நான் பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றீங்கன்னா இப்ப இந்த கண்ணு பாக்குதுன்னு சொல்றோம். கண்ணு பாக்குதுன்னா வெறும் கண்ணு இல்லை, இங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனோவிருத்தி இருக்கு, மனோவிருத்திக்கு முன்னாடி அகங்கார விருத்தி இருக்கு, அகங்கார விருத்திக்கு முன்னாடி புத்தி விருத்தி இருக்கு, புத்தி விருத்திக்கு பின்னாடி 3 குணங்கள் இருக்கு. அப்போ இதுதான். அப்ப கண்ணு வழியா இத்தனை தத்துவங்களும் வெளியில போய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆக்கிரமிக்குது. ஆக்கிரமிச்சோன்னு அந்த வெளியில இருக்கிற வஸ்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 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 விருத்தி வழியா என்ன பண்ணுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது எங்கன்னா புத்தியில போய் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரதிபிம்பம் புத்தியில ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அங்க இருக்கிற அகங்காரம் இருக்குல்ல, புத்தியில எது இருக்கு, அகங்காரம் இருக்கு. இது மலை அப்படின்னு புத்தி சொன்னோன்னே இந்த அகங்காரம் எனக்கு மலை தெரியும்
அகம் பர்வத ஞானவான் அஸ்மி, நான் பர்வத ஞானத்தை உடையவன், எனக்கு பர்வதம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு அபிமானிக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலவிருத்தி, பலவியாப்தி அப்படின்னு பேர், பலவியாப்தின்னு பேர். அகங்காரம் என்ன பண்ணும், அங்க இருக்கிற அகங்காரம் எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், எதெல்லாம் புத்தியில வந்து ஒரு ஞானம் ஆகுதோ அதை எல்லாத்தையும் எனக்கு தெரியும் தெரியும் தெரியும், தெரியாது 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 அப்படின்னு அபிமானிக்கும். அகங்காரத்தோட வேலை. ஆமா, இல்ல எப்பவுமே ரூட்டே அதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா புத்தி தான் வேக்கப் ஆகும், அதுக்கப்புறம் தான் அகங்காரம், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகள் 5 தத்துவத்தோட இது அப்படிதானே. ஆமா, தூக்கத்துல என்ன இருந்துச்சு, புத்தி வேக்கப் ஆகலன்னா. ஆமா, புத்தி வேக்கப் ஆகலன்னா ஒன்னும் தெரியல. புத்தி வேக்கப் ஆகலன்னா ஒன்னும் தெரியல. தூக்கத்துல அப்படித்தானே இருக்கு, ஒன்னும் தெரியல, அவ்வியக்தம், ஒன்னும் தெரியல. புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல அகங்காரம், நான் யாருன்னு தெரியும், நான் மனுஷன் அப்படின்னு அபிமானம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகள் வேக்கப் ஆகும், மெதுவாக சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வேக்கப் ஆகுது, மனசு வேக்கப் ஆகுது. அப்போ மனோவிருத்தி ஆகும், இந்திரிய விருத்தி ஆகும், இந்திரிய விருத்தி வெளியில் பார்க்குது, விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து புத்திக்கு கொடுக்குது. குளிருதுன்ற காலையில் எந்திரிச்சோடனே சில்லுன்னு இருக்கே அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், போய் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். என்ன டைம் அப்படின்னு பார்க்குறேன். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு சரியாக பார்க்க முடியல, அப்புறம் மெதுவாக கசக்கிட்டு பார்க்குறேன். இதெல்லாம் ப்ராசஸ் மெதுவாக ஒரே இருட்டாக இருக்கே. முதல்ல சில்லுன்னு இந்த டைமில் நமக்கு அதை ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகுறது, புத்தி வேக்கப் ஆனோன்னு சில்லுன்னு இருக்கே, ஃபேன் எதுக்கு இவ்வளோ வச்சோம் அப்படின்னு ஃபேன் ஆஃப் பண்ணுறோம். இதெல்லாம் நடக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ராசஸ் நமக்கு. ஆனால் இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்துருக்கோம். என்ன எக்ஸாம்பிள்? அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சதபத்திர நியாயம் சொல்லியிருக்கோம். சதபத்திர நியாயம்னா 100 ரோஜா இதழ்களை ஒன்றுக்கு மேலே அடுக்கி ஒரு ஊசி எடுத்து குத்துனீங்க அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரே க்ஷணத்தில் நடந்துச்சு அப்படின்னு. ஒரு க்ஷணத்துலலாம் நடக்கல. ஒவ்வொரு இதழையும் பிரேக் பண்ணி தான் போயிருக்கு. ஆனால் நமக்கு தெரியுமா, நானோ செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேப் இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், இப்படி திரும்பிட்டு இப்படி பார்க்கும்போதே ஒரு வஸ்து தெரியுது. இது மலை அப்படின்றோம், இப்படி திரும்புறோம் மலைன்றோம், இது வந்து செவருன்றோம், இவர் அவருன்றோம், ராமர், இவர் கிருஷ்ணர், இவர் கோவிந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆளெல்லாம் நம்ம இது பண்றோம். ஆனா நம்மளோட வேகம், இந்த மனோவிருத்தியோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்னா என்னது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல வந்து டிராவல் பண்றது இந்த மனோவிருத்தி, புத்தி விருத்தி. அவ்வளவு வேகமா டிராவல் பண்ணிட்டு திரும்ப ரிஃப்ளெக்ஷன் அந்த அளவுக்கு வேகமா கொடுக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல 10 வஸ்துக்களை பார்க்குறோம் நம்ம நினைக்கிறோம். நம்ம 10 வஸ்துக்களை பார்க்கல. நீங்கள் நல்லா தெரியும், அந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல டைப் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இது போயிட்டு வந்துட்டு இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கச்ச 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 கச்சன்னு போயிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னே தெரியல. அதுவே ஒரு மனுஷனோட வேகத்திலேயே கையில் வச்சு பண்ணும்போதே இவ்வளோ இருக்கு அப்படின்னா, அப்போ மனசோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிலிம் ரோல் சுத்துற மாதிரி தான் கண்டினியூவாக தெரியுது. கண்டினியூ இல்லை, எல்லாம் தனித்தனி ஃப்ரேம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தி ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை தான் கிரகணம் பண்ணும். நான் காஃபி குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரை ஃபீல் பண்ணுறேன், டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறேன், ஹீட்டை ஃபீல் பண்ணுறேன். இந்த 3ம் தனித்தனி. அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு க்ஷணத்தில் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அடுத்த க்ஷணத்தில் ஃப்ளேவரை இது பண்ணும், ஸ்மெல்லை, அடுத்த க்ஷணத்தில் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணும். இது எல்லாம் 3 க்ஷணத்தில் நடக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமாவும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியும் போட்டுக்கிட்டு சில்னஸையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 5 இந்திரியங்களோட விருத்தியும் 5ம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ப்ரெசென்ட்ல ஒரு செகண்ட்ல நமக்கு வந்து அனுபூதி ஆகிற மாதிரி பார்க்குறோம். ஆனால் 5ம் வேற க்ஷண பேதம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி ஃப்ரேம். ஆனால் வேகம் ரொம்ப அதிகமான வேதமாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஞானமானாலும் அந்த ஞானம் இந்த விதமாக தான் உற்பத்தி ஆகுது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, தது உபராக அபேக்ஷித்வாத். இந்த சித்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தத்து உபராக அபேட்சித்துவா, தத்துனா தத்வஸ்து, அந்த வஸ்து வெளியில இருக்கிற வஸ்து.
அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உபராக அபேட்சித்வாத். உபராகம்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற மலை அப்படின்றதோட சாயா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தி இருக்குல்ல, சித்த விருத்தி, இந்த சித்த விருத்தியோட பிரதிபிம்பம் ஆச்சுனாதான், ரிஃப்ளக்ஷன் இதுல ஆச்சுனாதான் உபராக அபேட்சித்வாத். உபராகத்தை சார்ந்து ரிஃப்ளக்ஷன் ஆகிறத சார்ந்து வெளியில இருக்கிற வஸ்து உள்ளுக்குள்ளார இருக்கிற புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதை வச்சுக்கிட்டு தான் தஸ்ய வஸ்து ஞாத அஜ்ஞாதம், அது அறியப்பட்டது என்றும் அறியப்படாதது என்றும் ஆகின்றது. அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. எது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதை நம்ம என்ன பண்றோம்? எனக்கு தெரியும் அப்படின்றோம். எது ரிஃப்ளெக்ட் ஆகலையோ எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துவோட ஞானம் சித்தத்துக்கு உண்டாகிறது. இதை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த பரிபாஷையில சொல்ற மெத்தடை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. சொல்லுங்க. இல்ல, சத்துவகுணம் பிரதானம். புத்தி எப்பவுமே சத்துவகுண பிரதானம், அதனாலதான் அறியறது. ஆனா அதுலயே அந்த புத்திலேயே உங்களுக்கு தமோ குணம் இருந்துச்சுன்னா, அந்த சத்துவத்துல தமம், சத்துவத்துல ரஜசு, சத்துவத்துல சத்துவம் ஆச்சு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு சொல்றதெல்லாம் நல்லா புரியுது சுவாமி அப்படின்னா, சத்துவத்துல சத்துவம் ஓடிட்டு இருக்கும்போது நல்லா புரியும். அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு சத்துவத்துல உங்களுக்கு சத்துவம் போயிட்டு இருக்கும், இன்னொருத்தருக்கு சத்துவத்துல ரஜஸ் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? இன்னொருத்தருக்கு பாதி புரியும் பாதி புரியாது. இன்னொருத்தருக்கு சத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா தமஸ் போயிட்டு இருக்கும் போது புத்தி கேட்கும், ஆனாலும் பூர்ணமா அதை கிராஸ் பண்ண முடியாது, புரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது எதனால உண்டாகுது அப்படின்னா புண்ணிய பாப்பம். உங்களோட புண்ணிய பாப்பம் உங்களுக்கு போகம் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு, அது புண்ணிய பாப்பத்தை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு அது உண்டாகுது. அது மட்டும் இல்லாம பூர்வ வாசனா. ஏற்கனவே இப்ப நீங்க இதே பாடத்தை நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க? தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஓரமா வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷத்துல நம்ம இன்னும் நிறைய கிரந்தங்கள்லாம் வாசிப்போம். அதெல்லாம் வாசிச்சதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு இந்த யோக சூத்திரத்தை திரும்ப போட்டு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்கும், எல்லாம் புரியும். இப்ப எடுத்து சாதனா பஞ்சகத்தை இப்ப எடுத்து கேட்டு பாருங்க. பூர்ணமதக மந்திரம் வந்து 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த பூர்ணமதக மந்திரத்தை இப்ப கேட்டு பாருங்க, நீங்க யூடியூப்ல இருக்கிறத. இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, சுவாமி இதுதான் சொல்ல போறாருன்னு உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்ஸ்காரம் ஆயிடுச்சு. அப்ப ஃப்ரெஷ்ஷா கேட்கறதுக்கும் 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி அதுக்கப்புறம் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த புத்தி ஒன்ன புரிஞ்சுக்கணும், ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பூர்வ வாசனைகள், அப்புறம் உங்களோட புண்ணிய பாப்பம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணம், இந்த 3 குணங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஞானம் உண்டாகுது அப்படின்னு வச்சுக்கணும். ஆமா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணம் இல்ல, அதுல புத்திக்கு வந்து 2 தான் இருக்கு. ஒன்னு சத்துவம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தாமசம். இந்த 2 மட்டும் தான் இருக்கு. அறிவு அறியாமை 2 மட்டும். அதனாலதான் இங்க சொல்லும் போதே ஞாத்த அஜ்ஞாத்தம். ஒன்னு இந்த புத்திக்கு அறியப்பட்டதாகுது இந்த சாயா பட்டோன, இந்த பிரதிபிம்பம் பட்டோன. இந்த பிரதிபிம்பம் சரியா படலன்னா எனக்கு ஒன்றும் தெரியலையே ஜி, நம்ம அதான் சொல்றோம், எனக்கு புரியலையே ஜி, எனக்கு தெரியலையே ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா 2 புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அஜ்ஞானம் 2 தான் இருக்கும். இதோட பாஷ்யத்தை நாம நாளைக்கு பார்த்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த வேதாந்திகளோட அனுபூதி வந்து பிரம்மானுபூதி, சாங்கியர்கள் யோகிகளோட அனுபூதி இண்டிவிஜுவல் ஆத்மாவோட அனுபூதி. இண்டிவிஜுவல் ஆத்மா எங்க இருக்குன்னா, நீங்க இன்ட்ரோவெர்ட் ஆகி உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா அகமஸ்மின்னு நீங்க அறிஞ்சிருவீங்க, நான் திரஷ்டா, நான் ஆத்மா அப்படின்னு. உங்களுக்கு அந்நியமா என்ன இருக்கும்? உலகம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவும் நித்தியம், இந்த மாயையும் பிரகிருதியும் நித்தியம். அப்போ சாங்கியர்களோட அனுபூதிக்கு பிறகும் யோகிகளோட அனுபூதிக்கு பிறகும் இந்த உலகம் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவர்களும் இருப்பாங்க. இவர் மட்டும்தான் என்லைட்டட் ஆயிருப்பார், இண்டிவிஜுவல் ஆத்மா. இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னது பார்ஷியல் என்லைட்மெண்ட் நம்ம இதை சொல்றோம். இதே வேதாந்திகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நான் விராட் உபாசனையை பண்ணணும்னு ஏன் சொல்றேன் தெரியுங்களா உங்களுக்கு? சர்வத்திர ஈஸ்வர தரிசனம் முதல்ல பண்ணணும். ஈஸ்வர பக்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்வைத அனுபூதி உண்டாகுது. ஏஷ யோனிகி, ஈஸ்வரன் தான் யோனி. நமக்கு ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா
அவர்தான் எல்லா நாமமா எல்லா ரூபமா இருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். ருத்ரம் படிக்கிறதுக்கு தாற்பயமே அதுதான். சகஸ்ரநாமங்கள் எல்லாத்தோட சகஸ்ரநாம தாற்பயமும் என்னன்னா, எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரன். சைத்தன்யம் பிளஸ் மாயா, சைத்தன்யம் பிளஸ் மாயா தான் வெளியில இருக்கிற மாயா தான் நாமரூபம். நாமரூபத்துக்கு கீழே சுவாமி இருக்கார். நாமரூப பஞ்சகம் சொல்றோம்ல. அப்ப எங்கெங்கெல்லாம் வஸ்துவை பார்க்கிறோமோ அங்கெல்லாம் ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் பார்க்கறது, நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, எதெல்லாம் பார்க்கிறோமோ ஜடம் சேத்தனம் எதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பிஞ்சராய நமோ நமக, புல்லு ரூபத்தில் இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். யுக்தகேஷாய நமோ நமக, மொட்டை அடிச்சுக்கிட்டு சன்னியாசி வேஷத்துல இருக்கிறவனுக்கு நமோ நமக. ஹரிகேஷாய நமக. ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமும் ஈஸ்வரன் சொல்லும். பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன். ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி ரூபத்துல இருக்க நமஸ்காரம், நின்றுகிட்டு இருக்க தண்ணி ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், உட்கார்ந்து இருக்கிற ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், நடந்துகிட்டு இருக்கிற ரூபத்துல இருக்கிற திஷ்டத்பியோ நமோ நமக, தாவத்பியோ நமோ நமக, ஓடிக்கிட்டு இருக்கிற ருத்ர ரூபத்துல இருக்கிறவனுக்கு நமஸ்காரம், படுத்து இருக்கிற ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். அப்ப யாரெல்லாம் படுத்திருக்காங்களோ, ஆமா யாரெல்லாம் படுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ருத்ரன், யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கெல்லாம் ருத்ர ரூபம் தான் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் ருத்ரன். யாரெல்லாம் நின்றுகிட்டு இருக்க ருத்ரனா இருக்காங்களோ, யாரெல்லாம் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ருத்ரன். யாரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் ருத்ரன். எதெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் ருத்ரன். கர்மகாரேபியோ நமோ நமக. யாரெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈஸ்வரனை ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கணும். ஈஸ்வரனை பார்த்துட்டு ஈஸ்வரன் தான் எல்லா எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரூயத்தே பிவா அந்தர்பகிஷ்ச வியாபிய சர்வம் நாராயண ஸ்திதா. எல்லாம் நாராயணன் தான் இருக்கார், ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நாமரூபம் எல்லாம் பொய், மாயா, சொப்பன மாதிரி. தங்கத்தில் இருக்கிற ஆபரணம் எல்லாம் பொய். எது சத்தியம்? தங்கம் சத்தியம். அப்ப என்ன ஆயிரும், ஒரே அகண்டமான பிரம்மபோதம் ஒருத்தருக்கு உண்டாயிரும். நாமரூபத்தை மட்டும் எடுத்தா போதும். ஆனா இந்த பிரக்கிரியா வந்து யோகிகள்கிட்டையும் சாங்கியர்கள்ட்டையும் இல்லை. நம்ம பண்ற நேத்தி வந்து இல்லை. நாமரூபத்தை நேத்தி பண்றோம் மித்தியா அப்படின்னு, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இல்லை. வெளியில வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி தான். அதனால்தான் எப்பவுமே இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இல்லை, பிரதிதேகம் பின்னம் தான் யோகிகள் இதுல. அதனால்தான் பார்ஷியல் என்லைட்மெண்ட் நம்ம சொல்றோம். பாப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.